1 lakh per month salary, cool lifestyle இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கண்டிப்பாக சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஜாப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக மோட்டிவேட் ஆகி லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் வீக் வந்து ரொம்பவே ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுவேன். நிறைய விஷயங்கள் நான் வந்து பிளான் பண்ணதோட அதிகமான விஷயங்களை கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். அண்ட் செகண்ட் வீக் நான் பிளான் பண்ணதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். அண்ட் தேர்ட் வீக் நான் பிளான் பண்ணதோட கம்மியான விஷயங்களை தான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். அண்ட் அடுத்த ஒரு வீக்ஸில் என்னோட மோட்டிவேஷன் கம்ப்ளீட்டாக போயிடும். என்னோட லேர்னிங் ஜேர்னியும் அங்கேயே ஸ்டாப் ஆகிடும். அண்ட் அடுத்து 2-3 monthஸ்க்கு அப்புறம் திருப்பி மோட்டிவேட் ஆகும். திருப்பி ஃபர்ஸ்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா முன்னாடி படிச்சது மொத்தமாக ஞாபகம் இருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட்லேயே திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவேன். அண்ட் 2-3 வீக்ஸ் அப்படியே போகும். நெக்ஸ்ட் வந்து மோட்டிவேஷன் போயிடும். திருப்பி வந்து நான் ஸ்டாப் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு லூப்ல தான் என்னோட லேர்னிங் ஜர்னி அப்படிங்கிறது போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கும் நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணி எப்படி மோட்டிவேட்டடாக இருக்கிறது, ஸோ கன்சிஸ்டண்டாக எப்படி லேர்ன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு சில டிப்ஸ் தான் வீடியோ ஷேர் பண்ண போகிறேன். இந்த விஷயம் எல்லாத்தையுமே ஒரு பர்சனல் லைஃப்ல மட்டுமே நான் ஷேர் பண்ணல. என்ன மாதிரி நிறைய யூடியூபர்ஸ், நிறைய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் அவங்களுடைய ஓன் ஜர்னியை பிளாக்ஸாகவும் வீடியோஸாகவும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க மென்ஷன் பண்ணி சில இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் தான் வீடியோ சொல்ல போகிறேன். ஸோ இஃப் லேர்னிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போறீங்க இல்லை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க பட் மோட்டிவேட்டடாக இல்லை அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வித்வுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. திஸ் இஸ் அபின், சாஃப்ட்வேர் இன்ஜினியர். வெல்கம் டு மை சேனல். இதில் ஒரு 6 மிஸ்டேக் நான் வந்து மென்ஷன் பண்ண போகிறேன். அந்த 6 மிஸ்டேக்கும் இல்லாமல் உங்கள் லேர்னிங் ஜர்னி நீங்கள் கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மோட்டிவேஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் மேட்டர். ஸோ நம்ம நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா, நம்ம பேசிக்ஸ் பார்க்கும்போது பைத்தான் இல்லை வந்துட்டு நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் எடுத்தீங்க அப்படின்னா பேசிக்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே இந்த விஷயம் எனக்கு ஆல்ரெடி தெரியும், இதை ஏன்னா ட்ரை பண்ணி பார்க்கணும். ஒரு வேரியபிள்ஸ் இருக்குது, அந்த வேரியபிள் என்னன்னு தெரிஞ்சு போச்சு, அது எதுக்கு நான் திருப்பி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் நெக்ஸ்ட் மூவ் ஆகி போயிட்டே இருப்பீங்க. பட் அந்த மாதிரி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் அது ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் உங்கள் கான்செப்டை லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அதிகமாக சால்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தான் ஒவ்வொரு ப்ராப்ளம்லேருந்து அந்த கான்செப்டை நீங்கள் எந்த இடத்துல யூஸ் பண்ண முடியும், என்ன மாதிரி வெரைட்டிஸை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ஜஸ்ட் அது என்னன்னு மட்டும் தெரிஞ்சுட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணும்போது இல்லை வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம்ஸ் லேர்ன் பண்ணிட்டு இருக்கும்போதோ அந்த பேசிக்ஸே உங்களுக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளம் கொடுக்கும். அதுவே உங்களுக்கு வந்து டிமோட்டிவேட் ஆகும். எனக்கு வந்து கோடிங் வந்து செட் ஆகாது, ஸோ எனக்கு இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் வந்து எனக்கு சூட்டான ஜாப் இல்லை அப்படின்லாம் உங்களுக்கு திங்க் பண்ண வைக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இல்லாமல் நீங்கள் பேசிக்ஸை ப்ராப்பராக லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் ஆகும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுமாதிரி நீங்கள் பேசிக்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு வீடியோஸ் பார்த்து பேசிக்ஸ் லேர்ன் பண்ணுறது அதெல்லாம் ஓகே. அது இல்லாமல் நீங்கள் அதிகமான ஒரு ப்ராப்ளம்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் புக்ஸ் வந்து போகலாம். லைக் வந்து ஒரு டாபிக் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் வேணும், அது எந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் புக்ஸில் வந்து பேசிக்ஸ் லேர்ன் பண்ணலாம். அதேமாதிரி நிறைய பெஸ்ட்டான புக்ஸ் வந்து இந்த மாதிரி லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுறது இருக்குது. நீங்கள் ஜாவா எடுத்தீங்க அப்படின்னா ஜாவா ஹெட் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற புக் இருக்குது. அண்ட் பைத்தானுக்கும் அந்த மாதிரி பெஸ்ட்டான புக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பெஸ்ட்டான புக்ஸோட லிஸ்ட் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதோட லிங்க். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பை பண்ணிக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சரௌண்டிங்ஸ் அண்ட் கம்யூனிட்டி. ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணும்போது உங்கள் சரௌண்டிங்ஸில் இருக்க பீப்புள் வந்து வேற ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இல்லை வந்து அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுவே உங்களுடைய கன்சிஸ்டன்சி அப்படியே ஸ்டாப் பண்ணி வேற இடத்துல உங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணும்போது ப்ராப்பரான பிளேஸ் அந்த மாதிரி என்வரான்மெண்ட் இருக்கக்கூடிய இடத்துல வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு பாருங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் ரைட்டாக கோச்சிங் கிளாஸ் போய் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த மாதிரி சரௌண்டிங்ஸ் இருக்கும். அண்ட் தென் வந்து உங்களுமே லைக் மைண்டடில் நானும் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் படிக்கணும் அப்படின்னு சொல்லி லேர்ன் பண்ணிட்டு இருக்க பீப்புள் கூட சேர்ந்து லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன் கம்மியாக இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஆஃப்லைன் கோர்ஸ் போய் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு கிரேட் லேர்னிங் ஆஃப்லைன் கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கிரேட் லேர்னிங் பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வான்டேஜான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க நீங்கள் கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு 10 கேரண்டட் இன்டர்வியூ வந்து ஸ்கெடியூல் பண்ணி தருவாங்க. இவங்க கிட்ட ஆல்மோஸ்ட் 2000+ கம்பெனிஸ் வந்து டைப்ல இருக்காங்க. அதனால ஒரு 10 இன்டர்வியூ வந்து ஸ்கெடியூல் பண்ணி தரது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயமா இருக்காது உங்களுக்கு. இவங்க ஆஃப்லைன் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூர், ஹைதராபாத் அண்ட் சென்னையில் இருக்கு. ஸோ இந்த 3 இடத்துல நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆஃப்லைன் கிளாஸ் டேரக்டாக போய் அட்டன் பண்ணலாம். நீங்கள் டேரக்டாக போய் ஆஃப்லைனில் லேர்ன் பண்ணும்போது ஆன்லைனை விட நீங்கள் அதிகமாக டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். அண்ட் தென் வந்து உங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி அங்கே கிரியேட் ஆகும். ஒரு டீமாக நீங்கள் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் கிரேட் லேர்னிங்லேயே உங்களுக்கு வந்து கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் தருவாங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து மோக் இன்டர்வியூஸ் அண்ட் தென் மென்டர்ஷிப் ரெண்டுமே கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் நீங்கள் ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அண்ட் போர்ட்ஃபோலியோ வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் இந்த கோர்ஸில் என்ன மாதிரி டாப்பிக்லாம் அவங்க கவர் பண்ணுறாங்க, என்ன மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து சொல்லி தராங்க, ஃப்ரேம் ஒர்க் என்ன சொல்லி தராங்க அப்படிங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி உங்களுடைய சிலபஸ் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த பேஜுக்கு போயிட்டு இந்த டவுன்லோட் ப்ரோஷர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சிலபஸ் கம்ப்ளீட்டாக வந்து டவுன்லோட் ஆகிடும். அந்த இடத்துல இந்த கோர்ஸோட பிரைஸ் எவ்வளோ, என்னென்ன விஷயத்தெல்லாம் டீச் பண்ணுறாங்க, எந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் அவங்க டைப்பில் இருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அந்த சிலபஸை டவுன்லோட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் இன் ஒன் ஏரியா. நிறைய பேர் வந்து இந்த இனிஷியலாக ஒரு 12th ஸ்டாண்டர்ட் இல்லை வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயரில் படிக்கும்போது அவங்களுக்கு என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இருக்காது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா நான் வந்துட்டு சியும் லேர்ன் பண்ண போகிறேன், ஜாவாவும் லேர்ன் பண்ண போகிறேன், பைத்தான் லேர்ன் பண்ண போகிறேன், நான் அதிகமாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தெரிஞ்சு வச்சுருந்தா எனக்கு வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பேசிக் மட்டுமே கம்ப்ளீட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதையும் ஒழுங்காக கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஒரு மெயினான மிஸ்டேக் நிறைய பேர் பண்ணுறது. நானும் இந்த மிஸ்டேக் தான் இனிஷியலாக பண்ணிட்டு இருந்தேன். பட் ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிட்டாலுமே அது நீங்கள் மாஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அது மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து மல்டிபிள் லாங்குவேஜஸ் தெரிஞ்சு வச்சிருந்தீங்க அப்படின்னா அதில் கிடைக்கிற பாசிபிலிட்டி அப்படிங்கிறது கம்பேரிட்டிவ்லி கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் மாஸ்டராக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அண்ட் தென் எந்த மாதிரி ஜாப் ரோல் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ அதை பொறுத்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சூஸ் பண்ணுறதுக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான
வீடியோ இந்த வீக்லயே வந்து ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவில் நீங்கள் என்ன மாதிரி ஜாப் ரோலுக்கு என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். நம்பர் 4 பார்த்தீங்கன்னா மேக் 1% டிஃப்ரென்ஸ். லைக் நிறைய பேர் என்ன திங்க் பண்ணுவாங்க, நான் வந்து இந்த கோர்ஸ் இப்போ எடுத்திருக்கேன், ஆன்லைனில் உடமையில் ஒரு கோர்ஸ் எடுத்திருக்கேன், இந்த ஒரு கோர்ஸ் டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 12 ஹவர்ஸ் இருக்குது. ஸோ 12 ஹவர்ஸ் தானே இருக்குது, நான் வந்து சிங்கிள் டேலேயே வந்து அந்த 12 ஹவர்ஸ் கோர்ஸையும் முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே ஃபுல்லாக பார்த்துருப்பாங்க. அதை கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த இடத்துல இந்த கோர்ஸ் வந்து 12 ஹவர்ஸில் இருக்குது, ஸோ வந்து ஃபாஸ்ட்டாக முடிக்கணும் அப்படிங்கிறதுலாம் ஒரு விஷயமே கிடையாது. நம்ம வந்து எவ்வளோ லேட்டாக முடிச்சாலுமே அவங்க சொல்லித்தர கான்செப்டை தெளிவாக புரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அந்த கோர்ஸை முடிச்சதுக்கு ஒரு வேல்யூவே இருக்கும். நீங்கள் வந்து ஜஸ்ட் வீடியோ பார்த்து ஸ்கிப் பண்ணி போகிறது அப்படிங்கிறது, ஃபாஸ்ட்டாக ஸ்கிப் பண்ணி போகிறது, இல்லை வந்து ஃபாஸ்ட்டாக அந்த வீடியோ மட்டுமே பார்க்கறதுனால எந்த ஒரு வேல்யூமே உங்களுக்கு ஆட் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து ஸ்லோவாக முடிச்சாலுமே ஒரு விஷயத்தை ப்ராப்பராக வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு பாருங்கள். இன்றைக்கி அந்த கோர்ஸில் வந்து ஒரு 1 ஹவர் மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து அந்த 1 ஹவர்லேருந்து 1% இன்க்ரீஸ் பண்ணி லைக் வந்து 1 ஹவர் 10 மினிட்ஸ் இல்லை 1 ஹவர் 5 மினிட்ஸ் அப்படி சொல்லி இன்க்ரீஸ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் கன்சிஸ்டன்ட்டாகவும் லேர்ன் பண்ணிட்டு இருப்பீங்க. அட் த சேம் டைம் வந்து லாஸ்ட் டே லேர்ன் பண்ணதை விட அதிகமான டியூரேஷன் இந்த டேல கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்டான ப்ராசஸ் நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது கிரியேட் ஆகாது. ஸோ நீங்கள் ப்ரெஷரோட ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக டிமோட்டிவேட் ஆகிடுவீங்க. கம்ப்ளீட் எஃபோர்ட்டையும் போட்டு ப்ரெஷர் பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இல்லாமல் நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு முடிச்சிருக்கேன், இதோட நான் 1% அதிகமாக நாளைக்கு முடிக்கிறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். 5th என்னன்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் ஹெசிடேட் டு ஒர்க் இன் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ நிறைய பேர் என்ன திங்க் பண்ணுவோம், நான் வந்து பேசிக்ஸ் கம்ப்ளீட்டாக முடிக்கணும், அதுக்கப்புறம் வந்து டிஎஸ்ஏ முடிக்கணும், அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு பர்ஃபெக்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் போய் ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணுவாங்க. பட் ரியாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பேசிக்ஸ் முடிச்சதுக்கப்புறமே ப்ராஜெக்ட்டில் டேரெக்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலாம். அப்போ நீங்கள் ஒர்க் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட்டில் இருக்க எல்லா விஷயமே தெரியாது. பட் அந்த இடத்துல நீங்கள் அந்த ப்ராஜெக்ட்டை ட்ரை பண்ணி பார்க்கும்போது நீங்கள் கம்ப்ளீட் பண்ண பேசிக்ஸை இன்னும் கொஞ்சம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அது எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுறாங்க, எப்படி அந்த ப்ராஜெக்ட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நிறைய ஐடியாஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணுற எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டு பர்ஃபெக்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இல்லாமல் ஒன்ஸ் நீங்கள் பேசிக்ஸ் முடிச்சதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணிருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் ப்ராஜெக்ட் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் டாபிக் போகும்போது அந்த விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு பாருங்கள். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், வை நீங்கள் இப்போ ஃபெயில் ஆகிட்டீங்க, இந்த இடத்துல நீங்கள் குவிட் பண்ணிட்டீங்க, லைக் வந்து ஒரு 3 வீக்ஸ் வந்து லேர்ன் பண்ணுறீங்க, அந்த 4th வீக் வந்து உங்களுக்கு மோட்டிவேஷன் இல்லை, ஸோ 2 மந்த்ஸ் வந்து நெக்ஸ்ட் நீங்கள் லேர்ன் பண்ணாமல் திருப்பி ஃபஸ்ட்லேயும் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லூப்பை திருப்பி நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் எதனால் குவிட் பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு ரீசனை ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் ப்ராப்பராக வந்து எழுதி வைக்கிறதுக்கு பாருங்கள், இல்லை நோட் பண்ணி வைக்கிறதுக்கு பாருங்கள். ஸோ இந்த டைம் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு இருக்கும்போது அதே ஒரு விஷயத்தினால திருப்பி நீங்கள் குவிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை எப்படி நீங்கள் சால்வ் பண்ணி நெக்ஸ்ட் இடத்துக்கு போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் திங்க் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகுறீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை எப்படி நீங்கள் சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை திங்க் பண்ணி நெக்ஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா உங்களால இந்த மோட்டிவேஷனை கன்டினியூஸாக கொண்டுட்டு போக முடியும். ஸோ ஃபெயில் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு காமனான விஷயம் தான். ஸோ அந்த ஒரு ரீசன்னால எனக்கு வந்து கோடிங்கே செட் ஆகாது அப்படின்னு திங்க் பண்ணுறது ரொம்ப தப்பான விஷயம். இது வந்து நிறைய பேர் வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, மந்த்லி 1 lakh ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களாம் ரொம்ப டேலண்டட் அப்படின்னு திங்க் பண்ணிங்கன்னா இட்ஸ் நாட் லைக் தட். ஒரு பேசிக்ஸ் மட்டுமே லேர்ன் பண்ணி ஒரு பேசிக் லெவலாக நாலேஜ் இருக்கிறவங்களே அந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு இன்டர்வியூ கிராக் பண்ணிட்டு உள்ளே வரீங்களோ அந்த இன்டர்வியூக்காக எவ்வளோ எஃபோர்ட் போட்டு லேர்ன் பண்ணீங்களோ அதில் ஒரு பாதி எஃபோர்ட் கூட நீங்கள் ஒர்க் பண்ண மாட்டீங்க. ஒர்க் என்வரான்மெண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நீங்கள் லேர்ன் பண்ணுற இடம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நீங்கள் கிராக் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் கிராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒர்க் என்வரான்மெண்ட் அப்படிங்கிறது கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது கம்பேரிட்டிவ் உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஸோ ஜஸ்ட் கோ அண்ட் ட்ரை. டோன்ட் திங்க் லைக் எனக்கு வந்து கோடிங் எனக்கு செட் ஆகாது, நான் அதுக்கு செட்டே ஆக மாட்டேன் அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் எப்படி உங்கள் ஸ்கில்லை வந்து நீங்கள் கோடிங் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத திங்க் பண்ணுங்க. ஸோ இந்த விஷயத்தை தான் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ண அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி கோடிங் லேர்ன் பண்ணுறதுல ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கீங்க, நீங்கள் ஆல்ரெடி கோடிங் லேர்ன் பண்ணும்போது என்னென்ன ஸ்ட்ரகிளாக நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். அது நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மறக்காம அந்த ப்ராப்ளம் நீங்கள் எப்படி சால்வ் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராமே ஃபாலோ பண்ணலாம் abin official 2020. ஸோ தேங்க் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you next video. Bye.